வணக்கம். கோடிக்கணக்கான பக்தர்கள் சீரடி சாய்பாபாவை மனம் உருகி வழிபடுகின்றார்கள். பாபா தனது பக்தர்கள் அனைவரது வேண்டுதலையும் நிறைவேற்றி வைத்து அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கின்றார். குறிப்பாக பாபாவை வழிபடும் பக்தர்களிடம் நிறைய செல்வம் சேருகின்றது. அப்படி செல்வ வளம் பெருகுவதற்கான காரணங்களை சித்தர் திருவருள் சே செந்தில்குமார் அவர்கள் பக்தி பூர்வமாக எடுத்துரைக்கின்றார். வாருங்கள், இந்த வீடியோவை காணுங்கள். உங்கள் வீட்டிலும் செல்வம் சேரட்டும். சீரடிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அந்த காலகட்டங்களில் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இவருக்கு நிறைய பதார்த்தங்கள்லாம் கொண்டு வந்து அவருக்கு படையெல்லாம் பண்ணுறாங்க. ரெண்டாவது இவர் யாசகம் போகிற இடங்கள்லையும் உணவோடு சேர்த்து சிலர் காணிக்கை கொடுக்குற பழக்கமும் இருந்திருக்கு. இந்த மாதிரி இந்த பணம் கொடுக்குறத அவர் காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரா? அதை ஏற்றுக்கிறதுக்கு என்ன மாதிரி காரணங்கள்? அதை என்ன செய்தார் அந்த பணத்தை? இல்லை, அவர் யாசகம் போகிற இடத்துல அவர் காணிக்கை வாங்கலை. சரி. அந்த காணிக்கை அந்த மாதிரி பழக்கங்கள் வரல. சரி. பொதுவாகவே வட மாநிலங்களில் ஒரு மகானை, ஒரு சித்தர், புருஷனை, ஒரு இறைவதாரத்தை பார்க்க போகும்போது தட்சணை வைக்கிறது தான் ஒரு ஐதீகம் இருக்குது. அவங்களுக்கு வட மாநில மக்கள் அதை கடைபிடிப்பாங்க. ஏதாவது ஒன்று நம்ம அன்போட கடவுளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு காணிக்கை மாதிரி கொடுக்கும். சரி. இவர்கிட்ட எப்படி வந்ததுன்னா, இவர் முதல்ல பாபா நிறைய அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து மாவட்டங்கள், நிறைய மாவட்டங்கள் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வர ஆரம்பித்தாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். சரி. 1870 வர ஆரம்பித்தாங்க. அப்போ வர ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துலலாம் செப்பு காசுகள் தான் பயன்படுத்தப்பட்டது. ஓ, அந்த நீங்கள் சொல்கிறது 1870களில். ஆமாம். சரி. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷங்களுக்கு முன்பு. சரி. அப்போ அந்த செப்பு நாணயங்களில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் பாபாட்ட அவர் முன்னாடி உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது, சரி, அவர் முன்னாடி சில செப்பு காசுகளை வைக்க ஆரம்பிச்சு ஒரு அன்பு பரிசாக வைக்க ஆரம்பித்தாங்க. சரி. இது பாபா முதல்ல அதை கண்டுக்கவே இல்லை. சரி. ஏன்னா அவருக்கு இந்த பணம் வாங்கணுங்கிற எண்ணமே அவர் மனசில் அந்த நேரங்களில் கிடையாது. ஓ, ஆமாம். இது நாளடைவில் அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. ஓ, காணிக்கை கலாச்சாரம் மக்களால் தான் அதிகரிச்சு. அப்போ பாபா முன்னாடி எல்லாருமே செப்பு காசு வைக்க ஆரம்பித்த உடனே பாபா என்ன பண்ணான்னா, அதை எடுத்து அப்புறம் அது தன்னுடைய அந்த கபனி உடை இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சுக்கிடுவார். சரி. அந்த காசை வச்சுக்கிடுவார். சரி. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்னா, மத்தியானம் அந்த சமயங்களில் இன்னைக்கு மசூதியில் நம்மளுக்கு விளக்கரிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுது, ஓ, சரி, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுத்து அதை வாங்கிக்கிட்ட பயன்படுத்த சொல்ல ஆரம்பித்தார். சரி. அந்த காசுகள் அதுக்கு பயன்படுத்து அதுக்கு சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் யாராவது ஒருத்தர் தானம் பண்ணி தான் அந்த வேலைகள் பண்ணிட்டு இருந்தது. ஓ, வெகு காலமாக தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத அதை கொஞ்சம் நிறுத்திட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ என்னென்னா, மசூதியில் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது அது முன்னாடி அப்படின்னு சொல்லி உதி உருவாக்குறதுக்கு. இப்போ அதுக்குள்ள அந்த விறகுகள், தேங்காய் மட்டை எல்லாமே இந்த பணத்தில் கொஞ்சம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது பாபாவோட எண்ணமாக இருந்தது. சரி. அதே மாதிரி அவர் புகையில பயன்படுத்துவார். சரி. அந்த சுக்காவில். சரி. அதுக்கும் நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. அந்த சுக்கா இதுவே மண்குழலே கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பாபா இந்த பணத்தில் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வர ஆரம்பிச்சது, இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம். சரி. இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த காசை வச்சு அவங்களுடைய தோஷத்தை அவருக்கு நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சார், அந்த செப்பு காசை வச்சு. சரி. அது எப்படி புரியல? அதாவது நீங்க போய் வழிபட போறீங்க, பாபாவை பார்த்து அவர் ஒரு செப்பு காசு அன்பா ஒரு பரிசு மாதிரி கொடுத்துட்டு வர்றீங்க. ஆமா. அது எப்படி உங்க தோஷத்தை போக்குது? பாபா அதை எடுத்து வச்சுக்கிடுவாருன்னு சொன்னேன்ல. சரி. அவர் கபனி ஆடையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் மதிய உணவுக்கு பிறகு அந்த திரைக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துருப்பாருன்னு சொல்லுங்க. ஆமா, ஆமா. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவர் தூங்க போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஓய்வு எடுக்க போறாரு. சரி. ஆனா அவர் அங்க போய் ஓய்வு எடுத்ததா குறிப்புகள் கிடையாது. அவர் எப்படி இருந்தாருன்னா, அந்த செப்பு காசை எடுத்து தேய்ப்பாரு. சரி. அந்த இது நானா கொடுத்தது, இது ஷாமா கொடுத்தது, இது தத்யா பாட்டில் கொடுத்தது, இது இந்த மாவட்டத்தில் உள்ள இவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதை தேய்ப்பார். சரி. அந்த காசை தேய்ச்சாருன்னா அவங்களுக்குள்ள தோஷங்கள் நீங்கினதா அர்த்தம். யாரு காசு கொடுத்தாங்களோ அவங்களுடைய தோஷம் தீக்கிறதா ஒரு ஐதீகம் அப்படிங்கிற மாதிரி அதை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகள் இருக்குது.
நீங்கள் சொல்கிறத பார்த்தா தோஷம் இல்லாத குடும்பங்கள் எல்லாம் மக்கள் பெருமளவில் செப்பு காசுகளை கொண்டு வந்து கொட்டுற சூழல் உருவாகி. இல்லை, இதை வந்து பாபா வந்து அதிகாரப்பூர்வம் இப்படி நடக்குதுங்கெல்லாம் சொல்லவே இல்லை. சரி. அவர் வந்து இப்படி கொடுத்தா இப்படி நடக்கும் அப்படிங்க அந்த மாதிரி சொல்லலை. அந்த 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 கோட்பாடு அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. சரி. அவர் வந்து கொடுத்ததை வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த செப்பு காசுகளை இப்படி பயன்படுத்திக்கிட்டாரு. அவங்க கொடுத்த பணத்தை அவங்களுக்கே உதவி பண்ணுறது மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க. அது இல்லாமல் சாயங்காலம் ஆன உடனே அந்த பணத்தெல்லாம் எடுத்து சரி அவர் கையில் வச்சு இன்னொரு அற்புதம் பண்ணுவார். அந்த இடங்கள்ல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ சரி அவங்களுக்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கையில இருந்து காசு எடுத்து கொடுப்பாரு. இவர் எடுத்து கொடுக்குற காசு ஒரே மாதிரி தெரியும். சரி. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த காசு கரெக்டாக அவங்க கிட்ட போய் நிற்கும். ஓ. இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் எடுக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். அது 50,000. அந்த வாங்கிட்டு போகிற நபருக்கு அவ்வளோ தேவை இருந்திருக்கும். சரி. அப்போ பாபா கொடுக்கும்போது அதை இதாக வாங்கிட்டு போவாங்க. ஓஹோ. சில சமயங்களில் சில நாட்களில் வந்து இவர் அந்த காணிக்கை பணத்தை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு தான் தூங்க போவார். இரவு கையில் வச்சு ஒரு பைசா கூட அவர் வந்து மிச்சமாக வச்சதே கிடையாது ஒவ்வொரு நாளும். சரி. இந்த அற்புதம் நடக்காது. சில சமயங்களில் சில நாட்களில் என்ன நடந்ததுன்னா சிலர் வந்து எல்லா காணிக்கை அவர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க. பாபா எனக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டு. ஓ சரி. உரிமையோட கேட்பாங்க. ஆமாம். சரி. ஒரு டைமில் ஆமாம் பாபா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருப்பாரு. ஆனால் பாபா என்ன பண்ணுவாருன்னா கையை மூடி திறந்து கொடுப்பாரு. அவர் கையில இருந்து அந்த நாணயங்கள் செப்பு காசுகள் வந்து விழும். ஓ கிட்டத்தட்ட அந்த சித்தர்கள் பண்ண சித்து மாதிரி அது அவர் அந்த அற்புதங்களை வந்து அவங்க இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். அந்த மன நிறைவோடு அவங்க போகிறதுக்காக இந்த திருவிளையாடல்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து தட்சணைங்கிறது வந்து குரு தட்சணைன்னு தான் சொல்லுவார். சரி. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பாபாவே வந்து இதை கேட்க ஆரம்பித்தார். எப்படி கேட்டாருன்னா எனக்கு தேர வேண்டிய தட்சணையை கொடுத்துட்டு போ அப்படின்பாரு. ஓ அப்படின்றாரு. ஆமாம், இதுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. ஓ எப்படி எப்படி வந்ததுன்னா எல்லாம் திறந்த மிகப்பெரிய ஞானி, ஒரு இறை அவதாரம், எப்படி மக்கள்கிட்ட தட்சணை கேட்கலாம், காசு கேட்கலாம் அப்படின்னு ஒரு இது இறை அவதாரமா? இறை அவதாரம் வந்து காசு கேட்காத ஆமா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க. கட்டாயம். அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி. ஆனால் பாபா அதெல்லாம் வந்து கண்டு கொள்ளவே இல்லை. ஏன் அதை கண்டுக்கிடலைன்னா அவர் வந்து அந்த 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 தட்சணையை வாங்கி அதை வந்து நான் சொன்ன பார்த்தா 2 விதமாக பயன்படுத்தினார். ஒன்று இல்லாதவங்களுக்கு கொடுத்தாரு, இன்னொன்று தோசைகளை கழிச்சார். ஓ அதனால மக்களுக்கு அதை போக 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 தான் புரிய ஆரம்பிச்சது. சரி. இன்னொரு அற்புதங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த 1870களில் என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா பாபா கிட்ட 50 ரூபா கொடுத்தா அன்னைக்கு கடைக்கு அவர் போய் பார்த்தாருன்னா அவருக்கு வந்து 5 மடங்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வர. 50 ரூபா கொடுத்தாருன்னா அவர் கையில் இன்னைக்கு 500 ரூபாய்க்கு வருமானம் வரும். ஓ அந்த அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. அதனால மக்கள் கொஞ்சம் அதிகமாக பாபாவது இதை சொல்லலை, இப்படி பண்ணால் வரும் அப்படிங்கிறதுலாம் பாபா சொன்னதே கிடையாது. சரி. ஆனால் அது நிகழ ஆரம்பிச்சது. ஓ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து பாபாட்ட வந்து கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க கையில். ஓஹோ. அதுதான் அந்த குருதட்சணையாக வந்து வர ஆரம்பித்த கதை இதுதான். சரி. நீங்கள் இப்போ ஒரு 10 தடவையாக நீங்கள் சீரடி போயிட்டு வர்றீங்க. அந்த குருதர்ஷனை அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ அந்த குருதர்ஷனையுடைய அளவும் அங்கீகாரமும் எந்த மாதிரி இருக்குது? மக்கள் நிறைய அள்ளி கொடுக்குறாங்களா? அதை என்ன மாதிரி போகிற எல்லா பக்தர்களும் கொடுக்கறது உண்டுமா? இல்லை, பாபாவே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இந்த அவர் தட்சணை வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு உடனே சரி விலை உயர்ந்த பொருட்கள், பரிசு பொருட்கள், வைரம், இதெல்லாம் அழித்து கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பாபாட்ட அருள் வாங்கணும் அப்படி நிறைய அருள் கிடைக்கின்ற நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. சரி. அவர் தொடக்கூட மாட்டார். அப்படி ரொம்ப வற்புறுத்துறவங்க கிட்ட அவர் சொல்கிற ஒரே வார்த்தை அந்த தகர டப்பா சொன்னேன்ல, எல்லா 5 வீட்டுக்கு யாசகம் வாங்க கோலை, அந்த கோலை தகர கோலை, அந்த தகர டப்பாவை தூக்கி காட்டுவார். இதுதான் எனக்கு சொந்தம், இது எனக்கு கோகும், இந்த நிறைவோடு தான் வாழணும் நம்ம அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை அப்படிதான் வாழணும் சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்துட்டு சரி அந்த பொருட்களை தொடவே மாட்டார், அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆமாம், அதை வந்து அவர் வந்து பரிசு பொருட்களை, விலை உயர்ந்த பரிசு பொருட்கள், விலை உயர்ந்த ஆடைகள், இதெல்லாம் யாராவது கொடுத்தாங்கன்னா அவருக்கு கோபமே வரும். அவர் ஏற்றுக்கிடவே இல்லை. பாபா வந்து அதெல்லாம் வந்து அந்த கலாச்சாரத்தை உருவாக்கவே இல்லை. அதனால் சீரடியில் போய் இதுதான் கொடுக்கணுங்கிறது இல்லை. சரி. சீரடியில் வந்து நீங்கள் மனப்பூர்வமாக சரி உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ சரி அதை செஞ்சாலே போதும். சிலர் வந்து இப்போ சமீப காலமாக நான் பார்த்ததெல்லாம் என்னென்னா சிலர் வந்து இனிப்பு வகைகள் வாங்கிட்டு வருவாங்க. அவர் காலடியில் வச்சு வணங்கி
பாபாவுடைய அருள் பெற்று எல்லாருக்கும் இனிப்புகளை அந்த பிரசாதமாக விநியோகம் பண்ணுவாங்க. சரி. அங்கே உண்டியல்கள் இருக்குது, அதில் போடுவாங்க. அது வந்து அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிநபருடைய விருப்பத்தை பொறுத்தது தான். அதனால் இது பாபா இவ்வளோ சொல்லியிருக்காரு இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ப நம்ம வந்து இப்போ காணிக்கா செலுத்துகிறவங்க செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சரி. ஆன்லைனில் இப்போ எல்லா ஆலயங்களில் இருக்கிற மாதிரி ஆன்லைனில் செலுத்துகிற நடைமுறைகளும் அங்கே இருக்குது. சரி. ஆனால் சிம்பிளாகவே ரொம்ப அழகாக பாபாவுடைய மனசை நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா நாம் பார்க்கும்போது பூர்வமாக தொழுது அடிபணிஞ்சு தொழுதாலே போதும். இன்னொன்று நாம் பார்க்குறது என்னென்னா, ஒரு பூவை வாங்கிட்டு வந்து பாபா கிட்ட கண்ணீர் மலையை வச்சுட்டு கும்பிட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர். அவங்களுக்கு தான் அருள் அதிகமாக கிடைக்குங்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி வீட்டிலேருந்து வரும்போது 2 கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து பாபா காலேஜில் வச்சு சரி அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக கொண்டுட்டு போவாங்க. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் இப்போ நடக்குது. நாம் போயிருக்கும்போது இந்த போன தடவை போயிருக்கும்போது கொய்யாப்பழம் தான் வாங்கிட்டு போனேன். சரி. பாபாவுக்கு அங்கே நிறைய விற்பனை ஆகும். வேறு தான் வாங்கிட்டு போகிறேன். சீரடியில் விற்பனை ஆகுது. சரி. அதை வாங்கி கொண்டு வச்சு இது பண்ணிட்டு வரும்போது எல்லாருக்கும் கொடுக்கும்போது அது ஒரு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். பாபா இப்படி தான் வழி காமிச்சிருக்காரு எல்லாருக்கும். இதைத்தான் செய்ய சொல்லியிருக்காரு. சரி. கோடி கோடியாக வந்து கொட்டுங்கலாம் அவர் சொன்னதே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க இந்த கோடியாக வந்து கொட்டும்போது அவருக்கு அது மனசுக்கு பிடிக்காம கொஞ்சம் கோபப்பட்டிருக்கிறாரு, கோபத்தோடு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவார். பாபாவுக்கு இயல்பிலே கோபத்தன்மை இருந்ததா, அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாருங்கிறது சச்சரிதத்தில் ஏதாவது நிறையா இருக்குது. அவர் வந்து அவருடைய இதை வந்து சரியாக கடைபிடிக்கலன்னா கோபம் வரும் பாபாவுக்கு. எப்படி வெளிப்படுத்துவார் கோபத்தை? நம்மளே ஆக்ரோஷமாக கத்துவார். அவருடைய கண்கள் சிவந்துடும். அப்போ அவரை பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவார். அப்போ வந்து அவருடைய கோபம் வந்து அவர் எதுக்காக அவர் சொன்னாருங்கிறது வந்து அப்போ எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு, இல்லைன்னா ஒரு நாள் கழிச்சு, இல்லைன்னா 1 மாதம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு அந்த கோபத்துக்கு என்ன காரணம், எதுக்காக அப்படி பாபா திருத்துறாருங்கிறதுக்கு விடை கிடைக்கும். பின்னாடி விடை கிடைக்கும் அந்த கோபத்துக்கு. சரி. பாபா வந்து கோபப்படாமலாம் இல்லை, கோபப்பட்டிருக்காரு. சரி. தன்னுடைய பக்தர்கள்ட்ட வந்து தவறான பாதைக்கு யாராவது போனாங்கன்னா அவருடைய கோபம் அதிகமாகவே இருக்கு. ஆமாம். சத்சரீரத்துலேயும் இருக்குது. நிறைய வரலாற்று குறிப்புகள், நிறைய புத்தகங்கள், இதிலெல்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க ஆய்வாளர்கள் அந்த நடைமுறைகள்லாம் அவர்கிட்ட பழகினவங்க, அவருடைய வரலாற்றை கேட்டு தெரிஞ்சவங்க சரி எழுதும்போது இதில் இந்த குறிப்புகள் எழுதியிருக்காங்க. அவர் ஆனால் ஒருத்தரால் பாபா கோபம் அடைகிறாருன்னொடனே உடனடியாக அதை ரியாக்ட் பண்ணால் தானே இதுக்காக நான் கோவப்பட்டேன், நீ திருந்திக்க அப்படின்ன மாதிரி உணர்த்த முடியும். இது 1 மாதம் கழித்து தான் பின்னால் விஷயம் தெரிய வரும்ன்றீங்க. உடனடியாக அதுக்கு ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பக்தர் உடனே திருந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து அவர் பரிபாஷையில் திட்டும்போது என்னன்னே தெரியாது. அப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியுமோ? குறிப்பில் அந்த கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமாயிரும், உணர்த்திடுவார். அதுதான் பாபாவுடைய மிகப்பெரிய ஆற்றல். அது அப்போ கோபமும் வந்திருக்கு. இயல்பாக சாதாரண மனிதர்கள் மாதிரி கண்கள் சிவக்க, வார்த்தைகள் தடிக்க, அந்த மாதிரி கோபப்படுற இயல்பு பாபாட்ட இருந்தது. ஆனால் ஒரு பனிமலை மாதிரி சீக்கிரமாக குளிர்ந்துருவார். ஆமாம், வார்த்தைகள் தடிக்கங்கிறது சொல்ல வேண்டாம். சரி. அவர் பரிபாஷையில் தானே அதை கோபத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால அவருடைய கோபத்தில் நியாயம் இருந்தது, சத்தம் இருந்தது. அது அழகாக சுட்டி காட்டுறதுக்காக அந்த தன்மை எடுத்துக்கிட்டாரு. சரி. இப்போ நிறைய இவருடைய புகழ் பெருமளவில் பெருகும்போது வெளிநாடுகள்லேருந்து நிறைய ஆய்வாளர்கள் வந்ததெல்லாம் சொன்னீங்க. அந்த ஆய்வாளர்களுக்கு அவங்க லாங்குவேஜில் அழகாக ஞானம்னா ஞானம், தத்துவம்னா தத்துவம் பதிலளித்ததெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதில் ஒரு வித்தியாசமான சம்பவங்கள், ருசிகரமான விஷயங்கள், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஏதாவது சத்சரீரத்தில் இருக்குதா? சத்சரீரத்தில் சொல்கிறத விட குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாபா கிட்ட பழகினவங்க மூலமாக நிறைய பேர் வந்து அவர் எங்கே பிறந்தார், அவருடைய பெற்றோர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு துருவி உள்ள போயிருக்காங்க. நதிமூல ரிஷிமூலத்தை தேடுறாங்க. ஆமாம். அந்த சேல்வாடி கிராமம், வெங்குசா இருந்து வாழ்ந்த இடம், அந்த இடங்களுக்கெல்லாம் போய் நிறைய பேர் வந்து எப்படி வந்தார், எந்த மாதம் வந்தார், எந்த தேதியில் வந்தார், எப்படி அவர் பழகினார், யாரோட சக்தி வர்றதுக்கு என்ன காரணம், அவர் எல்லாம் இது பண்ணாங்க. ஆனால் அந்த ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இல்லை வேற தான் போயிருக்காங்க முடிஞ்சது. பாபா கிட்ட வந்து அவங்க வந்து யாருமே
பாபா கிட்ட நல்லா பழகினவங்க, பாபா பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டவங்க, அவங்களுக்கு கேட்டால் கூட பாபா வந்து சிரிக்க தான் செய்வார் தவிர, சரி. பாபா கிட்ட இருந்து எந்த பதிலுமே அது வந்ததே கிடையாது. அவருடைய அந்த இறை அவதாரங்கிற அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்கிட்டதில்ல. அது நமக்கு தேவையில்லை மக்கள் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறார். அந்த இறை அவதாரங்கிறத எல்லாருமே உணர்றாங்க. ஓஹோ, சரி. இது போக அதுக்கு பிறகு அவர் எங்கே பிறந்தார், யாருக்கு பிறந்தாருங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியலைங்கும்போது அதை விட்டுட்டு நம்ம வந்து இறை அவதாரத்திட்ட சரணடைஞ்சு நமக்குள்ளதே வேண்டிக்கிட்டு தேவையை வாங்கி பூர்த்தி செய்துள்ள வேண்டிய. ரொம்ப நன்றி சார். நன்றி. அற்புதமான தகவல்களை சொன்னீங்க. அடுத்தால மீண்டும் ஒரு தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.